என் அன்பான பக்தனே, நான் கூறுவதை முழுமையாக கேள். பிறகு உன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். உன் மனசுக்குள் எழுந்திருக்கும் ஒவ்வொரு சந்தேகத்தையும் நான் கேட்கிறேன். உன் உள்ளம் சோர்ந்து போகும் ஒவ்வொரு நொடியையும் நான் உணர்கிறேன். நீ பேசாமலே இருக்கிற வேதனைகளையும் நான் அறிவேன். அதனால்தான் இன்றைக்கு நான் உன்னோடு பேச வருகிறேன். நீ தளர வேண்டாம் என்று, நீ நின்றுவிடக்கூடாது என்று, நீ உன்னோட சக்தியை மறந்து விடாதே என்று நினைவூட்ட வருகிறேன். நீ வாழ்க்கையிலே சந்திக்கிற கஷ்டங்கள் சாதாரணம் அல்ல. ஆனா அதைவிட நீ சாதாரணவன் இல்ல. நீ சந்திக்கிற சோதனைகள் உன் பலத்தை அளவிட வரல. அதை வளர்க்க தான் வருகிறது. ஒரு கல்லை எடுத்து சிற்பம் உருவாக்கும் போது அது எவ்வளவு அடிகள் வாங்குது தெரியுமா? ஆனா அந்த அடிகளால தான் அது அழகான உருவமாகுது. அதே மாதிரி தான் நீயும். வாழ்க்கை உன்னை அடிக்கிற மாதிரி தோன்றும். ஆனா உண்மையில் அது உன்னை உருவாக்குது. நீ சில நேரம் என்னால முடியுமா நீ யோசிப்பாய். உன் முயற்சிக்கு பலன் வராத போது மனசு உடையும். உன் அருகில் இருப்பவர்கள் முன்னேறும் போது நீ மட்டும் நின்ற மாதிரி தோன்றும். அந்த நொடிகள்ல தான் உன் உண்மையான வலிமை தெரியும். நீ அப்போ தளர்ந்தா அது முடிவு. ஆனா நீ அப்போவும் முன்னேறினா அதுதான் உன் வெற்றி ஆரம்பம். நான் உன்னோட இருக்கிறேன் என்று நீ நம்புற அளவுக்கு நீ உன்னையே நம்புறதா? அதுதான் முக்கியம். நான் உனக்கு வழி காட்டுவேன், உனக்கு சக்தி தருவேன். ஆனா அந்த வழியில் நடந்து செல்லணும் என்ற முடிவு உன்னுடையது. நீ ஒரு அடியை எடுத்தால் நான் 100 அடிகள் உன்னோட சேர்ந்து வருவேன். ஆனா நீ நின்னுட்டா நான் கூட காத்திருப்பேன். நீ மீண்டும் எழும்பும் வரை. உன் வாழ்க்கையில நடக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. சிலர் உன்னை விட்டு போவார்கள். அது உன் மதிப்பை குறைக்க அல்ல, உனக்கு பொருந்தாதவர்கள் நீங்கணும் என்பதற்காக. சில வாய்ப்புகள் கைவிடும். அது நீ தோல்வி அடைந்ததால இன்னும் பெரிய வாய்ப்பு வரப்போகிறது என்பதற்கான சிக்னல். நீ இப்போ புரியாததை நாளை நீ நன்றி சொல்லுவ. நீ எத்தனை தடவை விழுந்தாலும் அது பிரச்சனை இல்ல. நீ எத்தனை தடவை எழுந்தாய் என்பதுதான் முக்கியம். தோல்வி ஒரு முடிவு இல்ல, அது ஒரு பாடம். அந்த பாடத்தை கற்றுக்கொண்டவன் தான் வெற்றியை பிடிக்கும். உன் பயத்தை எதிர்கொள். அது ஓடினால் அது உன்னை துரத்தும். நீ திரும்பி நின்றால் அது ஓடிவிடும். உன் கனவுகள் சின்னதாக இருக்கக்கூடாது. பெரியதாக நினை, பெரியதாக செய், பெரியதாக வாழ். உலகம் என்ன நினைக்கும் என்று யோசிக்காதே. நீ என்ன ஆகணும் என்று மட்டும் நினை. உன் உள்ளே ஒரு தீ இருக்கிறது. அது உன் ஆர்வம், உன் ஆசை, உன் ஆற்றல். அந்த தீயை யாரும் அணைக்க முடியாது. நீதான் அனுமதி கொடுத்தால் மட்டுமே அது அணையும். சில நேரம் சோம்பேறித்தனம் உன்னை பிடிக்கும். இன்னைக்கு விடு, நாளைக்கு பண்ணலாம்னு சொல்லும். அதுதான் உன் கனவுகளின் பெரிய எதிரி. நீ அந்த குரலை கேட்காதே. ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் முன்னேறு. ஒரு படி கூட போதுமா? ஆனா நின்று விடாதே. நீ தினமும் முன்னேறினால், ஒரு நாள் நீ திரும்பி பார்த்தால் நீ எவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய் என்று நீயே ஆச்சரியப்படுவாய். உன் மனசு உடையும் போது நினைச்சுக்கோ, நான் உன்னோட இருக்கேன். நீ தனியா இல்ல. உன் கண்ணீர் வீணாகாது. அது உன் வலிமையை வளர்க்கும். நீ இப்போ சந்திக்கிற இருள் நிரந்தரம் அல்ல. அது ஒரு காலை ஒளிக்கான முன்னிலை. நீ உன்னை குறை சொல்லாதே. உன்னை மதிக்க கற்றுக்கொள். உலகம் உன்னை மதிக்க வேண்டுமெனில் முதலில் நீ உன்னை மதிக்கணும். உன் திறமையை சந்தேகப்படாதே. நான் உனக்குள் வைத்திருக்கிற சக்தி அளவில்லாதது. அதை வெளியில் கொண்டு வர நீ முயற்சி பண்ணணும். நேரம் எடுக்கும். ஆனால் நிச்சயமாக நடக்கும். பொறுமை வை. விதையின்றி போட்டால் நாளைக்கு மரம் வராது. ஆனா நீ தினமும் அதை பராமரிச்சா ஒரு நாள் அது நிழல் தரும் பெரிய மரமாக மாறும். அதே மாதிரி உன் உழைப்பு இன்று தெரியாம போகலாம். ஆனா நாளை அது உன்னை உயர்த்தும். நீ விழுந்து எழும்போது நான் சிரிக்கிறேன். அது உன் பலம். நீ பயத்தை வெல்லும் போது நான் பெருமை கொள்கிறேன். அது உன் வளர்ச்சி. நீ விடாம முயற்சி பண்ணும்போது நான் உன்னோட இன்னும் நெருக்கமாக இருக்கிறேன். அது உன் வெற்றியின் அறிகுறி. என் பக்தா, உன் வாழ்க்கை சாதாரணமாக முடிவதில்லை. நீ இன்னும் பெரிய விஷயங்களுக்கு பிறந்தவன். உன் பாதை இன்னும் நீளமாக இருக்கிறது. அந்த பாதையில் தடைகள் இருக்கும். ஆனா அந்த தடைகள் உன்னை நிறுத்த முடியாது. நீ நின்றால்தான் அது முடியும். அதனால எழு, மீண்டும் எழு, இன்னும் பலமா எழு. உன் கனவுகளுக்காக ஓடு. உன் குடும்பத்திற்காக உழ. உன் வாழ்க்கையை நீ உருவாக்கு. நான் உன்னோட இருக்கேன். என் அருள் உன்னோட இருக்குது.
என் வேல் உன்னை காக்குது.